ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நமக்கு இம்மீடியட்டா இப்போ இந்த ப்ராப்ளம் சிம்போலிக்கலா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ப்ரொட்ரூஷன் வச்சுக்கோ. இந்த டிஸ்க் ப்ரொட்ரூட் ஆயிருக்கும் போது ஆயுர்வேதத்துல எடுத்து நமக்கு உடனடியா இது உள்ள தள்ள வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணணும், சயின்டிஃபிக்கலா போகணும், இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணணும், பெயின் கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த டிஸ்க் பல்ஜ் கரெக்டா எம்ஆர்ஐ பார்த்து எங்க கரெக்டா இருக்கு, அது கரெக்டா எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா எந்த ஃபிளெக்சிபிலிட்டி, என்ன மசில்கள் நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும், இதெல்லாம் கரெக்டா பார்த்து 2 சைட்லும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த 2 சைடும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்பைனுக்கு கொஞ்சம் நரிஷ்மெண்ட் கொடுத்து நமக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் உள்ள தள்ள வைக்க முடியும் என்ன உள்ள தள்ள வைக்கிறதுக்கு நம்ம மெசாஜ் பண்ணி உள்ள தள்ள வைக்கிறது ட்ரை பண்ணலாம். பட் எப்பவுமே அது நடக்காது. சின்ன டைம்ல நமக்கு கரெக்டா அது பார்த்து நமக்கு பண்ண முடியும். டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கேசஸ் வந்துருச்சுன்னா ஃபுல்லா டோட்டலி நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கியூர் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் வந்துச்சுன்னா லைஃப் லாங் வலி இல்லாம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி நமக்கு ட்ரீட் பண்ணி வச்சிடலாம். இதுதான் இதோட முடிவு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கடிவஸ்தி இந்த ஏரியாவில் கடிவஸ்தி பண்ணி, இந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குனால இந்த ஏரியாவில் கடிவஸ்தி பண்ணி இந்த இடம் கொஞ்சம் மசில் டீப் டிஷ்யூல பெனிட்ரேட் போய் அந்த மெடிசின் பெனிட்ரேட் பண்ணி அந்த இடம் எல்லாம் கொஞ்சம் வாசோடிலேஷன் நடந்து இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி எடுத்துட்டு வரும்போது இது திரும்பி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா இதை ரெஸ்ட் கொடுத்து இதெல்லாம் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பைன் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். திரும்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸ்பைன் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும்.